கிளம்பிட்டோம், கீழே தான் போகிறோம். ஸோ போகும்போது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிப்பாட்டிகிட்டு இருந்தோம் காரில். டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு டீ காஃபிலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்த முறுக்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த முறுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய பலாம்பழம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃப்ரூட் வந்து ஊட்டி ஆப்பிள் சொன்னாங்க. பட் இது ஊட்டி ஆப்பிள் கிடையாது, அது வேறு மாதிரி இருக்கும். ப்ளம்ப்ஸுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு பேர் சரியாக தெரியல. இது பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வியூ பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். கீழே வண்டி வரும்போதெல்லாம் அப்படியே நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போனோம். நிறைய குரங்கும் வந்துச்சு கீழே போகும்போது, பார்த்துட்டே போகும்போது. ஸோ அப்படியே நாங்கள் வியூலாம் பார்த்துட்டு ஒரு ஒரு எத்தனை மணிக்கு வந்துட்டோம்னா ஒரு 2-3 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம் திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு நம்ம மதுரை தான் போகிறோம். ஸோ ஆப்போசிட் கடையில் டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு டீ, பஜ்ஜி. இங்கே பஜ்ஜிக்கு தொட்டுக்க சட்னியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அவ்வளோ சாப்பிடல, கம்மியாக தான் வாங்கிட்டேன். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ட்ரெயின் கிட்டே வந்துட்டு போகிறோம். 20 மினிட்ஸ் தான் இருக்குது ட்ரெயின் வரத்துக்கு. ஸோ கடைக்கணும் உள்ளே போயிட்டு இதுலேயும் நாங்கள் அந்த எலக்ட்ரிக் வண்டியில் போயிட்டோம். இங்கே 10 rupees தான் சார்ஜு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. போகும்போதே அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எங்களோட ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ எங்கள் ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ நம்ம மதுரைக்கு தான் போகிறோம். வாவ், நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ டக்குன்னு மதுரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது வைப்பாக. ஸோ ஒரு பஸ்ஸு ஏதாச்சும் ஆட்டோவில் பார்த்தோம். டக்குன்னு எங்களுக்கு கோயில்கிட்டே ரூம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோக்கார் எங்களுக்கு ரூமுக்கு நான் தேடி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போனார். ஸோ டக்குன்னு கோயில்கிட்டே ஒரு ரூம் பார்த்துட்டோம். இந்த ரூம் 2500 rupees சிங்கிள் ரூம் தான் இருக்குது. பட் ஏசி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரூமையும் நாங்கள் போயிட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ எங்கே போக போகிறோன்னா முருகருக்கு முதல் படையான திருப்பரங்குன்றம் தான் போக போகிறோம். ஸோ ஆட்டோ வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதே ஆட்டோவில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகும்போதே நம்ம சென்னையில் இருக்கிற கடைங்கள்லாம் இங்கேயோ இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே மதுரையை பார்த்துட்டே போனோம். ஸோ நான் செகண்ட் டைம் மதுரைக்கு வரேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன், ஃபேமிலியோடு வந்திருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு வரேன். ஸோ அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே போயிட்டு முருகரை பார்க்குற சந்தோஷத்தில் நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மழை தெரியல, நைட்டில் இருக்கிறனால மழை தெரியல நம்மளுக்கு. ஸோ அழகாக திருப்பரங்குன்றம் முருகர் மட்டும் தெரிஞ்சிச்சு. அழகாக வேல் தெரிஞ்சார். சரி கோயில்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். வெளியே சாமிக்கு தேவையான அர்ச்சனை பொருள் தான் வாங்கிட்டு இருந்தோம். அழகாக இருந்துச்சு அங்கே இருக்க அந்த ஸ்டாச்சுலாம் பார்க்க. உள்ளே ஃபோன் அலோடு இல்லை, அதே மாதிரி கட்டிட்டும் இருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே சூப்பராக இருந்தார் முருகர். அப்படியே அந்த மலையோடு ஒட்டி இருந்தார். பார்க்கறதுக்கே சூப்பராக நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவோட வைப்போடு நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ நம்ம மழை தெரியுதான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். கட்டிகிட்டு இருந்தனால அவ்வளோவா எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுவே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதே ஆட்டோவில். ஸோ சாமி செம்மையாக பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்களா இந்த இது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 40 rupeesக்கு வாங்கிட்டு இது தென்னை மரத்தோட இதுன்னு நினைக்கிறேன், அதுவாக எனக்கு தெரியல. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் நாங்கள் வாங்கிட்டு போகும்போது சாப்பிடும்போது ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ நம்ம மதுரையில் சாப்பிட போகிறோம். ஸோ டிரைவர் அந்த கடையில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. பசி நம்ம காலையில் சாப்பிட்டது ஃபுல்லாக கொடைக்கானலில் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல. இப்போ இங்கே தான் போய் நல்லா ஒரு கட்டு போகிறோம். போகும்போதே சூப்பராக பரோட்டா எண்ணெயில் பொரிச்சிட்டு இருந்தாங்க. பொரிச்ச பரோட்டா தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் எல்லோரும் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பொரிச்ச பரோட்டா தான். அவங்களோட சால்னாவோட அந்த பொரிச்ச பரோட்டானால மொறுன்னு ஊற வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. பரோட்டா எதுக்கு மதுரையில் ஃபேமஸாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படி டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் நல்லி பிரியாணி வாங்கியிருந்தேன். நல்லி பிரியாணி அப்படியே வந்துச்சு பாருங்களேன். நல்லா பெரிய சைஸ், ஒரே ஒரு நல்லி மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. பீஸ் நல்லா சாஃப்டாக இருந்தது, செம்ம சாஃப்ட்டு. இது தொட்டுக்க தயிர் பச்சடி நம்மளுக்கு சேர்வாக கொடுப்பாங்க.
நல்லா இருந்துச்சு, சூப்பராக நல்லா காட்டாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே மயோனஸ் வச்சு சாப்பிடும் போதே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மயோனஸ் லைட்டாக சித்திக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிக்கனை. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து இருந்தது. அதையும் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பிரியாணிக்கு தொட்டுக்க வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட போகிறேன் முயல் கறி. ஸோ இங்கே முயல் கறி இருக்குது. ஸோ நாங்கள் ஃபுல் பார்க்குறதுக்கு வந்து சிக்கன் மாதிரியே இருக்குது, டேஸ்ட்டும் சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. டேஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கனும் முயலாக கொடுத்தா கூட எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கறி தோசை, சிக்கன் கறி தோசை அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த தோசையும் நல்லா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கொத்து பரோட்டாவும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு அவ்வளோ கொத்து பரோட்டா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப தெகுட்டுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தான் நான் சாப்பிட்டேன் கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு. நெக்ஸ்ட்டு ஆம்லேட்டை எப்படி இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு ஆம்லேட். திருப்பி நாங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். லாஸ்ட்டு வந்து ஆஃப் பாயில் வாங்கியிருந்தாங்க. நான் ஆஃப் பாயில் அவ்வளோ சாப்பிடலை. ஸோ செம்மையாக ஒரு விருந்துங்க.